இன்றைக்கி அப்படின்னா ஒரே நாளில் எல்லாம் கிடையாது. ஒரு பாடத்தை ஆரம்பிக்கலாம், இட் வில் டேக் சம் டைம் டு ஃபினிஷ். நம்மளுடைய டார்கெட் வித்தின் அ மந்த் மேத்தமேட்டிக்ஸில் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பாடம், அது மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே. நேற்று ஸ்டார்ட் பண்ணேன் ட்ரிக்னாமெட்ரி. இன்றைக்கி ஃபிசிக்ஸில் இதெல்லாம் 11th போர்ஷன் தான். இந்த கோர்ஸ் வந்து நீட் 2024, JEE 2024 ஆன்லைன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேறெவர் யூ ஆர், தமிழ் புரிஞ்சிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கலாம், ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கலாம், ரெகுலராக இந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இது யூடியூப்பில் தான் வருது, யூடியூப்பில் தான் இப்போ வந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு வரும். தென் எப்படி அது போகுதுன்னு நம்ம பேசிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபிசிக்ஸில் 11th எந்த பாடத்தை டீச் பண்ணலாம் அப்படி யோசிக்கும்போது, பிகாஸ் வி வாண்ட் டு ஃபைண்ட் த டேலண்ட்ஸ் ஆல்சோ. நம்மளுடைய நோக்கம் நிறைய பேருக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸில் அல்லது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரணும். அவங்க வந்து அட்லீஸ்ட் மோர் தென் 100 நம்பர்ஸ் நமக்கு 2024 எங்கள் ஊர் திருச்சி NITக்கு, சென்னை IITக்கு, மெட்ராஸ் IITக்கு ஒரு 100 ஸ்டூடெண்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். நீட் ஆல்ரெடி வி ஆர் டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப். அதை இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த ஃபவுண்டேஷன். பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11th 12th முடிச்சுட்டு ஒரு 1 year ட்ராப் பண்ணுறவங்க தான் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸே. அப்போ இது நாள் வரைக்கும் 2018, 19, 20, 21, 22 இது நாள் வரைக்கும் என்னுடைய ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னா நீட் ரிப்பீட்டர்ஸ் மட்டும்தான். ஒரு தரம் எழுதிட்டு மார்க் கரெக்டாக வரல, ரொம்ப கம்மியாக போச்சு, சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறவங்க தான் நம்ம ஸ்டூடெண்ட்டு. அவங்கள தான் டெவலப் பண்ணி அவங்களுக்கு ஒரு MBBS சீட் அப்படிங்கிறத முயற்சி பண்ணி ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணிகிட்ருக்கோம். 11th 12th படிக்கும்போதே நல்லா படிச்சுட்டா, ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனோட படிச்சுட்டா, அதுக்கப்புறம் அதே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டிடியூட் நம்ம டீச்சர்ஸோட டீச்சிங்லாம் பிடிச்சி போய் ஓகே சார் நல்லா கவனிக்கிறேன், நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படித்தால் சம்மரில் 11th படிக்கும்போதே ஒரு 1 month கோர்ஸ், 12th படிக்கும்போதே ஒரு 1 month கோர்ஸ். ஸோ வித்தவுட் இன்வெஸ்டிங் 1 more year we shall try to get some success stories, getting MBBS admissions right away, immediately after +2. அப்படி ஒரு முயற்சி பண்ணுறோம். இன்கேஸ் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் முடியலனா கூட இந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு வருஷம் நம்ம படிக்கும் பொழுது கண்டிப்பாக வி கெட் இட் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ நீட் JEE 2லையுமே ஒரு கிராண்ட் சக்ஸஸை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இதுக்கு நம்ம என்ன வேணும் நமக்கு அப்படின்னு சொன்னால், நிறைய பணம் வேணும், காசு வேணுங்கிறது உண்மையிலே கிடையாதுங்க. நமக்கு என்ன வேணும்? நல்ல ஸ்டூடெண்ட், ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட், ஒரு ஆம்பிஷியஸ் ஸ்டூடெண்ட். அதுக்காக ஆம்பிஷன் மட்டும் இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்கான உழைப்பும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக எனக்கு வேணும். அதுக்காக தான் இந்த கிளாஸ். இதை தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய அந்த சில்ட்ரன், நம்மளும் வந்து IIT போகணும், NIT போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்லையோ, இல்லை நம்ம மெடிக்கல் காலேஜ் போகணுங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரீம்லையோ ஆசைப்பட்டு அதற்காக உழைக்க தயாராக இருந்தால், தினமும் மாலை நேரத்தில் ஒரு 6:30, 6 o'clock போட்டேன். ஆனால் ஒரு 2 பேர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க, ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே எனக்கு அந்த டைம் ஆயிடுது சார்னு. ஓகே, லெட் அஸ் மேக் இட் 6:30. ஸோ வி வாண்ட் டு கிவ் யூ ஆல் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே 6:30 அப்படின்னு சொல்லி நீ கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். 6:30ங்கிறது பெரும்பாலும் எல்லாருக்கும் கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு கிளாஸ் நீங்கள் பார்க்கல, அது யூடியூப்பில் தானே இருக்குது, அப்புறமா கூட நீங்கள் பார்த்துருங்க, விட்டுறாதீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து இன்றைக்கி தான் வர்றீங்க, நேற்றைய கிளாஸ் பார்க்கல, பரவாயில்ல, இப்போ கவனிச்சிங்க, அப்புறமா நேற்றைய கிளாஸ் பார்த்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிப்பீட்டடாக பார்த்துங்க, நல்லா படிங்க. நிறையா மெட்டீரியல், நிறையா ஃபார்முலாஸ், நிறையா கணக்குகள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன், நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் நான் கிளாஸில் போட்டு காமிப்பேன், அதை கவனிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கிற பாடம் தெர்மோடைனமிக்ஸ் இன் 11th standard. ஸோ தெர்மோடைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பொதுவாக இப்போ 11th சிலபஸ்னால் எல்லாருக்குமே தெரியும்.
யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் இருக்கு. அந்த ஃபிசிக்கல் வேர்ல்டுங்கிறதுல கேள்வி எப்போதும் வர்றதில்லை. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் இருக்கு, 1 டைமென்ஷன் இருக்கு, 2 டைமென்ஷன் இருக்கு, லாஸ் ஆஃப் மோஷன் இருக்கு, ஒர்க் எனர்ஜி பவர் இருக்கு, ரொட்டேஷனல் மோஷன் இருக்கு, தென் கிராவிடேஷன் இருக்கு. ஒரு புத்தகம் முடிஞ்சு. 2வது வால்யூம் சிபிஎஸ்இ. அடுத்த இதுக்கு நம்ம போனோம்னா இந்த 7 சாப்டர்ஸ், இன்னொரு 7 சாப்டர்ஸ், ஆக்சுவலி டோட்டலி 14 சாப்டர்ஸ், இன்னொரு 7 சாப்டர்ஸ், சாலிட், ஃப்ளூயிட், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ், தெர்மோடைனமிக்ஸ், கைனடிக் தியரி, ஆசிலேஷன், வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன், இப்படி இருக்கு. பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது, என்னப்பா உனக்கு எதுப்பா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, சார் ரொட்டேஷன் மோஷன் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, தெர்மோடைனமிக்ஸ் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக எல்லாமே கஷ்டம்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, ஐ நோ தட். ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதில் நான் நிறையா வீடியோஸ் வந்து யூடியூப்பில் போட்டிருக்கேன். அதனால சரி வேற பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இந்த லெசனை நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் இந்த சண்டே ஒரு டெஸ்ட் வைப்பேன். நீங்கள் நல்லா என்ன நடத்தியிருக்கேனோ இந்த 3 நாட்கள், டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டேயில் எவ்வளவு போர்ஷன் கவர் பண்ண முடியுமோ அந்த போர்ஷனுக்கு உட்பட்ட கேள்விகள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆன்லைன் டெஸ்ட். இட் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதுக்கப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணுவோம், அதில் டெஸ்ட்டு. அப்புறம் அந்த சாப்டரை முடித்த பிறகு 3rd வீக் ஆர் 4th வீக் ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, கிளாஸுக்கு போகலாம். லெட் ஸ்டார்ட். இப்போ ஃபர்ஸ்ட் லெட் சி, ஹீட்னா என்ன? இந்த கலர் மாற்றிக்கலாம். இப்போ ஹீட் அப்படின்னா என்ன, டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஆன்சருக்கு பதில் நீங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா யூ ஆர் நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. இந்த ஆன்சருக்கு பதிலை நீங்கள் கமெண்ட்ஸில் போட முடியாது. அந்த கமெண்ட்டை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது பாடம் நடத்துகிற நேரத்தில். கமெண்ட்டு நான் வந்து அப்புறமா கிளாஸை பற்றி, உங்களுடைய தேவைகள் பற்றி, உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத பற்றி அப்புறமா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எந்த கிளாஸ் பார்த்து முடித்த பிறகு போடலாம். இப்போதைக்கு கவனிங்க. என்னுடைய கேள்வி, ஒரு பக்கெட்டில் தண்ணி, குளிக்கிறதுக்காக ஹாட் வாட்டர் வச்சுருக்கீங்க. இந்த ஹாட் வாட்டர் ஒரு 60 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்குது, ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர். அடுத்து ஒரு காஃபி ஒன்று குடிக்க போகிறீங்க. இந்த காஃபி நீங்கள் வந்து ஒரு ஹாட் காஃபி ஒன்று வச்சுருக்கீங்க. இது 90 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்குது. இதுக்கு பேர் நான் ஏ அப்படிங்கிறேன், இதுக்கு பேர் பி. நீங்கள் உங்கள் நோட்டில் நீங்களே ரெஸ்பான்சஸை எழுதிக்கிங்க. ஆஸ் இஃப் யூ இமேஜின் யூ ஆர் ஷேரிங் வித் மீ. நீங்களே எழுதிக்கிங்க என்னுடைய கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு எழுதுங்க. அதிகமான ஹீட்டு எதில் இருக்குது? அதிகமான ஹீட்டு எதில் இருக்குது? ஏல இருக்கா, பியில் இருக்கா? யூ ரைட் த ஆன்சர் இன் யுவர் நோட் புக். ஆல்ரெடி ஐ டோல்டு யூ, இது ஒரு சினிமா தியேட்டரில் உட்காந்து பார்க்குற சினிமா இல்லை, இது ஒரு கிளாஸ். கண்டிப்பாக கையில் ஒரு நோட் புக் இருக்கணும், ஒரு பேனா இருக்கணும். பிகாஸ் ஐ வாண்ட் யூ டு கெட் த மேக்ஸிமம் பெனிஃபிட். அப்போ நீ வந்து ஏ சொல்கிறியா பி சொல்கிறியாங்கிறத நீ எழுதிக்கோ. இப்போ நான் ஆன்சர் சொல்லும்போது நீ கரெக்டாக சொன்னியா இல்லையாங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. ஓகேயா? ரைட்டுப்பா. இப்போ அதிகமான டெம்பரேச்சர் எதில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 90 டிகிரி சென்டிகிரேட். ஓகே சார், இதில் இருக்குது சொல்லிடலாம். அதிகமான ஹீட் எதில் இருக்குது அப்படின்னா இதை சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ யோசிச்சுப்பார், அதிகமான ஹீட்டு. ஸோ மேக்ஸிமம் ஹீட் இஸ் இன் ஏ அப்படிங்கிறேன். ஏன் ஏல இருக்குது அப்படின்னா 2ஐயும் ஆற விட்டுருவோம். ஓகே, ஆறி போச்சு. திஸ் இஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். திருச்சியில் ரூம் டெம்பரேச்சர் இப்போ ஒரு 35 டிகிரி சென்டிகிரேட். ஓகே, இதுவும் 35க்கு வந்துருச்சு, இதுவும் 35க்கு வந்துருச்சு, ஆற விட்டுட்டோம். பழையபடி இப்போ என்ன சொல்கிறேன், இந்த ஸ்டேட்டுக்கு நீ கொண்டு வாப்பா. என்னப்பா பண்ணுவ? அடுப்பை பற்ற வைக்கிறோம், ஒரே ஒரு டம்ளர் காஃபி அடுப்பில் வைக்கிறோம், 90 டிகிரி கொண்டு வரணும். என்னப்பா ஆகும்? கொஞ்ச நேரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணோம், கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம், ஒரு டம்ளர் 35 டிகிரியில் இருக்குது, வச்ச உடனே உடனே காஃபி சூடாயிருச்சு, 90 டிகிரி வந்துடும். அப்போ கம்மியான கேஸ் செலவாகும். இது ஒரு அண்டா நிறையா தண்ணி. இந்த குண்டாவை தூக்கி அடுப்பில் வைக்கிற, தண்ணி 35 டிகிரியில் இருக்குது, கேஸை போட்டு வைக்கிற, 10 நிமிஷம் 15 நிமிஷம்
அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 60 டிகிரிக்கு வரும். புரியுதா? அப்போ இதுக்கு அதிகமான ஹீட்டு கொடுக்குறோம் இல்லையா? அப்போ அதிகமான ஹீட் எதில் இருக்குது? இதில் தான் இருக்குது. நான் ஒரு வேளை பாப்பா இப்படியே ஒரு வாக்கிங் போய் பே ஆஃப் பெங்கால் போயிடுவோம். பே ஆஃப் பெங்காலில் வாட்டர் 30 டிகிரியில் இருக்குது, இது அப்படியே 31 ஆக்கிடுவோம் அப்படின்னா இம்பாசிபிள். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அவ்வளவு, ஸ்ரீலங்காவில் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அவ்வளவு பெட்ரோல் அவ்வளவு டீசலை போட்டு எரியோன்னு எரிச்சா கூட, காட்டில் இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டி போட்டு கொளுத்துனா கூட பே ஆஃப் பெங்காலில் 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? அப்சல்யூட் நோ சான்ஸ், பிகாஸ் அ ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இல்லையா? ரைட்டுப்பா. இப்போ நம்ம டெம்பரேச்சர்னா என்ன, ஹீட்னா என்னென்னு பார்த்தோம். டெம்பரேச்சருங்கிறது அந்த தெர்மல் ஸ்டேட் சொல்லுது. ஹீட்டுங்கிறது த எனர்ஜி, இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, எவ்வளவு எனர்ஜி இருக்குங்கிறத சொல்லுது. ஓகேப்பா. தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது என்ன? அதில் என்ன படிக்கிறோம் நம்ம? We are going to study some set of laws that govern thermal energy. தெர்மல் எனர்ஜினா ஹீட். தெர்மல் எனர்ஜியை பற்றி நமக்கு விளக்கமாக சொல்லக்கூடிய லாஸ், அதுதான் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேயா? ரைட். இப்போ தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ் அதில் தெர்மோடைனமிக் ப்ராசஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு ஹீட் கேன் பி கன்வெர்டட் டு ஒர்க், ஹவு ஒர்க் கேன் பி கன்வெர்டட் டு ஹீட் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஏதாவது சிம்பிளான உதாரணம் சொல்லுங்கள் சார், இது எப்படி சார் அப்படின்னா, இமேஜின் வி ஆர் இன் கொடைக்கானல், ஒரு பிக்னிக் போயிருக்கோம். காலையில் 4 மணி, பாப்பா போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம் அப்படிங்கிறேன். வெளியில் வர்ற காலைல 4 மணி கொடைக்கானல் எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும். ஒன்று என்ன பண்ணுவீங்க? பரபரப்பரன்னு கையை தேய்ப்பீங்க. ஏன்? கொஞ்சம் சூடு வரும். ஓகேயா? அப்போ நம்ம பண்ணுறது என்ன? ஒர்க். நமக்கு கிடைக்கிறது என்ன? ஹீட். ஸோ ஒர்க் இஸ் கன்வெர்டட் டு ஹீட். சார் ஹீட் இஸ் கன்வெர்டட் டு ஒர்க், அதுக்கு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னா, ஒரு பைக், ஒரு கார், ஒரு ஆட்டோமொபைல் என்ஜினில் என்ன நடக்குது? என்ஜினில் இந்த பெட்ரோல், என்ஜினில் சிலிண்டர், பிஸ்டன் அதெல்லாம் இருக்கு. என்ஜினுக்குள்ள பெட்ரோல் போகுது. பெட்ரோல் ஏர் மிக்சர் த்ரூ த கார்பரேட்டர் இட் கோஸ். அங்கே வந்து அந்த பெட்ரோலை ஸ்பார்க் பிளக் இக்னைட் பண்ண உடனே சிலிண்டர் கம்ப்ரஸ் பண்ணுது. கம்ப்ரஸ் பண்ண உடனே அந்த ஏர் ஃபியூயல் மிக்சர் அப்படியே கம்ப்ரஸ் ஆகி பயங்கர ஹை டெம்பரேச்சருக்கு வருது. அந்த நேரத்தில் ஸ்பார்க் பிளக் வந்து பற்ற வைக்குது. பற்ற வச்ச உடனே அந்த பெட்ரோல் ஏர் மிக்சர் எரியுது. அப்போ பிஸ்டன் மேலே டுமீல்னு ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. நம்ம எவ்வளவு பெரிய 150 கிலோவாக இருந்தால் கூட, நீ ஒரு மொபெட்டில் 2VS50 உட்காந்துருக்க, உன்னோட எடை 175 கிலோஸ், அப்படி உட்காந்துருக்க, என்ன ஆகும்? இப்போ கார்பரேட்டர் அது வெடிச்ச உடனே அந்த ஹீட் என்ஜினை சுத்துது, அப்போ வண்டியை சுத்துது, அப்போ வண்டி ஓடுது. ஸோ ஹீட் இஸ் டூயிங் த ஒர்க், ஹீட் இஸ் கன்வெர்டட் டு ஒர்க். சரியா? ஸோ இந்த ப்ராசஸ் பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஓகே. இப்போ வாட் இஸ் a thermodynamic system? thermodynamic systemனா, ஒரு டம்ளரில் காஃபி இருக்கு. ஓகே, இது என்ன சொல்லலாம்? இட்ஸ் அ ஓப்பன் சிஸ்டம். ஓகே. ஒரு சுடு தண்ணி இருக்கு, ஹாட் வாட்டர், இட்ஸ் அ ஓப்பன் சிஸ்டம். இதுலேருந்து ஹீட் வெளியில் போகலாம். எஸ், போகலாம். நோபடி ஸ்டாப்ஸ். இதுலேருந்து அந்த வாட்டர் அப்படியே ஆவியா, ஸ்டீம் அப்படியே வெளியில் போகலாம். ஓகே, மாஸ் ஆல்சோ கேன் கோ. இது ஓப்பன் சிஸ்டம். சப்போஸிங் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கிறேன், திஸ் சிஸ்டம் இஸ் க்ளோஸ்டு. அப்போ இது ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம். இப்போ என்ன ஆகலாம்? டெஃபினெட்லி ஹீட் வில் ஃப்ளோ அவுட். ஹீட் வில் ஃப்ளோ. நம்ம வந்து ஒரு காஃபி இருக்கு, ஒரு டம்ளர் போல காஃபி வச்சிருக்கோம், ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருக்கோம். அதனால அந்த காஃபி வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு, 1 மணி நேரம் கழிச்சு அதை எடுத்து நம்ம குடிச்சோம்னா சூடா இருக்குமா? இருக்காது. ஹீட் எஸ்கேப்ஸ். அடுத்து ஒரு சிஸ்டம், இதுல காஃபி இருக்கு. இது என்ன சிஸ்டம்? இது ஒரு ஃப்ளாஸ்க். ஃப்ளாஸ்க் ஹீட் இன்சுலேஷன்.
heat cannot go out. அதுக்கு ஒரு மூடி, அந்த மூடி எப்படிப்பட்டது, அதுவும் ஹீட் இன்சுலேஷன், வெளியில போக விடாது. அப்ப நம்ம காஃபிலேருந்து ஹீட் வெளியில போகுமா? போகாது. காஃபியே வெளியில போயிருமா? போகாது. நோ மாஸ் ஃப்ளோ, நோ ஹீட் ஃப்ளோ, நத்திங் ஃப்ளோஸ் அவுட். இது ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம்னா இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ். சரௌண்டிங் அப்படின்னா சுத்தி வர இருக்கிறது. அப்ப ஐசோலேட்டட் சிஸ்டம். This is a closed system. It is covered by the adiabatic walls. Adiabatic walls அப்படின்னா நான் கண்டக்டிங். நான் கண்டக்டிங்னா எலக்ட்ரிசிட்டி கிடையாது, நான் கண்டக்டிங் ஹீட். ஹீட்டை வெளியில கண்டக்ட் பண்ணாது. தெர்மோகோல் உள் அந்த மாதிரி. So it's an adiabatic wall. Heat will not go out, and this system is called an isolated system. Okay pa. இப்ப thermodynamic equilibrium அப்படின்னா என்ன சார்? thermodynamic equilibrium அப்படின்றாங்களே, அது என்னது அப்படின்னா, இது ஒரு isolated system. All the boundaries are adiabatic. Nothing can go out. உள்ளுக்குள்ள மாட்டிக்கிச்சு கேஸ். அதாவது சிஸ்டம் கேன் கண்டெயின் கேஸ், கேன் கண்டெயின் லிக்விட், கேன் கண்டெயின் சாலிட், ஆர் இட் மே கண்டெயின் a mixture also. இப்போ உள்ளுக்குள்ள இந்த கேஸ் இருக்கு, இந்த மாலிகூல்ஸ் எல்லாம் உள்ள மாட்டிக்கிச்சு. தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம் அப்படின்னா என்ன? there are thermodynamicsங்கிறது மேக்ரோஸ்கோபிக் சயின்ஸ். ஓகே, மேக்ரோஸ்கோபிக் சயின்ஸ். மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா நம்ம பிசிக்ஸ்ல ஆட்டம், நியூக்ளியை படிக்கிறோம்ல, அதெல்லாம் மைக்ரோஸ்கோபிக். தெர்மோடைனமிக்ஸ் 19th செஞ்சுரியோட பிகினிங்லே கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு யாருக்கும் தெரியாது. டெஃபினெட்லி இட் இஸ் மேக்ரோஸ்கோபிக். அதுக்கப்புறம் தான் அந்த மைக்ரோஸ்கோப் இட் செல்ஃப் கேம். அப்ப தெர்மோடைனமிக்ஸ்ல நம்ம பார்க்கறது எல்லாமே என்னன்னா, நல்ல வெளிப்படையா நமக்கு தெரிஞ்ச அன்றாட வாழ்க்கையில நம்ம உணரக்கூடிய மெஷரபிள் குவான்டிட்டிஸ். சார் ஒரு கேஸுக்கு என்ன சார் மெஷர் பண்ணலாம்? பிரஷர். மெஷரபிள் குவான்டிட்டிஸ், மெஷரபிள் குவான்டிட்டிஸ். You can say pressure, we can measure the volume, we can measure the temperature, we can measure the mass. இல்லையா? இதெல்லாம் மெஷரபிள் குவான்டிட்டிஸ். இந்த மெஷரபிள் குவான்டிட்டிஸை பேஸ் பண்ணி தான் நம்ம தெர்மோடைனமிக்ஸ் படிக்கிறோம். தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொன்னா there are 5 thermodynamic state variables. தெர்மோடைனமிக் ஸ்டேட் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய வேரியபிள்ஸ் என்னென்ன? pressure, pressure of the gas, volume of the gas, temperature of the gas, the internal energy of the gas, the entropy of the gas. So இதுக்கெல்லாம் பேர் என்ன? the thermodynamic state variables. ஓகேயா? thermodynamic state variables. இது என்ன ஏதுங்கிறதெல்லாம் அப்புறம் வரும். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? what is thermodynamic equilibrium? so thermodynamic equilibriumங்கிறது ஒரு closed system, isolated system. this isolated system, inside there is a gas, and for this gas the 5 quantities what we have discussed will not change with respect to time. Will not change. All these 5 quantities, they remain constant. இதுக்கு டெம்பரேச்சர் மாறாது, பிரஷர் மாறாது, வால்யூம் மாறாது, இன்டர்னல் எனர்ஜி மாறாது, என்ட்ரோபி மாறாது. அப்ப அது என்னது? தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம்ல இது இருக்கு அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ஓகே, நெக்ஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்றோம்? அந்த காலத்தில் ஹீட்னா என்னன்னே மக்களுக்கு தெரியாது. அதுவும் தப்பு ஒன்றும் இல்லை. இப்போவும் சயின்ஸ் நமக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்கலாம்.
இப்போவும் சயின்டிஸ்ட்டுக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்குது. அதை தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைய கண்டுபிடிப்பு வரும். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் நிறைய கண்டுபிடிப்புகள் வரும். அது மாதிரி ஹீட்னா என்ன அப்படின்னு யோசிக்கும் போது ஒரிஜினலி தே தாட் இட் இஸ் அ ஃப்ளூயிட். ஒரு பொருள் ஹாட்டாக இருக்கு, இன்னொரு பொருள் கோல்டாக இருக்கு. அப்போ ஹாட்லேருந்து கோல்டுக்கு ஒரு ஃப்ளூயிடு வந்து போகுது. ஒரு பக்கெட்டில் தண்ணி இருக்கு, இன்னொரு பக்கெட் இருக்கு, தண்ணி கம்மியாக இருக்கு. ஒரு ஹரிசாண்டலாக பைப்பை போட்டோம்னா இந்த வாட்டர் இங்கே போகுது, இந்த லெவல் டிஃபரன்ஸ்னால போகுது. அதுக்கப்புறம் ரெண்டும் ஒரே லெவலுக்கு வந்தவுடனே நின்றுது. அது மாதிரி ஏதோ சம் குவான்டிட்டி ஒரே லெவலுக்கு வந்த உடனே இந்த ஃப்ளோ நின்றுது அப்படிங்கிற மாதிரி முதல்ல நம்ம திங்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹீட்டுங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம். சரி, இப்போ நம்ம பார்க்குறோம், இது வந்து adiabatic wall. Okay, this is also an adiabatic wall. Partition is also adiabatic. A system A, system B. Okay, இதுல ஒரு கேஸ் இருக்கு, இதுல ஒரு கேஸ் இருக்கு. இதோட பிரஷர் P1, வால்யூம் V1, டெம்பரேச்சர் T1. இதோட பிரஷர் P2, வால்யூம் V2, டெம்பரேச்சர் T2, separated by some adiabatic wall. இப்போ என்ன ஆகும்? இது அப்படியே இருக்கும், இதுலேருந்து ஹீட்லாம் வெளியில் போக முடியாது. இதுவும் அப்படியே இருக்கும், டோட்டலி க்ளோஸ். தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம். இப்போ ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, this wall is movable. ஆண்டவா, this wall is movable. அப்போ என்ன பாகும் அப்படின்னா, இந்த வால் மூவபிள் அப்படின்னா எங்க பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு, எங்க பிரஷர் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பிரஷர் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் பை ஏரியா. ஒருவேளை P1 அதிகமா இருக்கு, P2 கம்மியா இருக்கு அப்படின்னா ஃபோர்ஸ் 1 அப்படிங்கிறது என்ன? P1 இன்டு ஏரியா. ஏரியாங்கிறது இதே தான் இங்கே இருக்கும். இப்போ ஒரு செவர் இருக்கு, இப்படி மெஷர் பண்ணாலும் சரி, அந்த பக்கம் போய் மெஷர் பண்ணாலும் சரி, ஏரியா ஆஃப் த வால் இஸ் சேம். The area here and the area here is same. அப்ப F1 P1A, the force on the other side, அதாவது இது இப்படி புஷ் பண்ணுதுப்பா, இது F1, இது இந்த பக்கம் புஷ் பண்ணுது, அது F2. F2 என்பது என்ன? P2 into A. P1 is greater. அப்ப என்ன அர்த்தம்? F1 is greater, F2 is smaller. இது ஜெயிச்சிரும். அப்ப adiabatic wall நகரும். அது நகர்ந்து போயிட்டே இருக்குமா? இல்ல, கொஞ்ச தூரம் நகரும். so that the pressures become equal. Why? Because the force should become equal, then there will be equilibrium, it will come to halt. Okay, புரியுதா இது? அப்ப வால்யூம் என்ன ஆகும்? இங்க வால்யூம் அதிகமாகும், இங்க வால்யூம் கம்மியாகும். V1 இன்க்ரீஸ் ஆகும், V2 டிக்ரீஸ் ஆகும். ஓகே, எப்போதும் இப்படித்தான் இருக்கும்னு நினைச்சுக்க கூடாது. இது ஒரு எக்ஸாம்பிள். வேற ஒரு உதாரணம் சொல்றேன். இது வந்து ஒரு கேஸ் சிலிண்டர். இது ஒரு கேஸ் சிலிண்டர். இதுல பிரஷர் P1, வால்யூம் V1, டெம்பரேச்சர் T1. இது இன்னொரு கேஸ் சிலிண்டர். பிரஷர் P2, வால்யூம் V2, இது வந்து T2. சப்போஸ் பிரஷர் P1 is greater than பிரஷர் P2, இது அதிக பிரஷர்ல இருக்கு. ரெண்டுக்கு நடுவுல ஒரு டியூப் போட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். அப்படி கனெக்ட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்? இது ஹை பிரஷர், லோ பிரஷர், இங்கேருந்து கேஸ் அங்கே போகும். ரெண்டும் ஈக்குவல் பிரஷர் ஆகிற வரைக்கும் போகும். உடனே இந்த வால்யூம் கூடுமா, இந்த வால்யூம் குறையுமா? நத்திங் ஹேப்பன்ஸ் லைக் தட். V1 is a constant. ஏன்னா வால்யூம் ஆஃப் த கேஸ் இஸ் நத்திங் பட் வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். இந்த கேஸ், நம்ம வீட்டுக்கு கேஸ் வருது, நம்ம அடுப்பில் வச்சு அந்த கேஸை பயன்படுத்திட்டோம், கேஸ் எல்லாம் தீர்ந்து போச்சு, எம்டி சிலிண்டரை கொடுக்க போகிறோம். அதோட வால்யூம் கம்மியாக இருக்குமா? இல்லை, சேம் வால்யூம் தான். ஸோ வால்யூம் ஆஃப் V2 ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஸோ இது ஒரு டிஃபரண்டான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்தது இப்போ நீங்கள் அதே விஷயத்துக்கு வரீங்க. நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? ரெண்டு சிஸ்டமோட பிஹேவியரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இது சிஸ்டம் ஏபி, இது அடையபேட்டிக் வால். நடுவில் இருக்கிறது
நடுவில் இருக்கிறது டயாதெர்மிக். டயாதெர்மிக் அப்படின்னா என்ன அப்படின்னா கண்டக்டிங் வால். எதை கண்டக்ட் பண்ணுது? ஹீட் ஃப்ளோ. அப்ப இட் பர்மிட்ஸ் ஹீட் ஃப்ளோ. டாட்ஸ் வைக்கிறேன். இது டயாதெர்மிக். இங்க கேஸ் A இருக்கு, B இருக்கு, பிரஷர் P1 V1 T1, பிரஷர் P2 V2 T2. now what happens? tell me அப்படின்னா நோட் புக்ல நீங்க எழுதுங்க. end of the class உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், இந்த உங்களுடைய இந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், உங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ், அது வந்து நீங்க அனலைஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அப்படி எழுதி பாருங்க. இதுல என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? சரி, இது ஹீட் ஃப்ளோவை பர்மிட் பண்ணுதுங்கிறதுனால சப்போஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் 1 இஸ் கிரேட்டர் தேன் த டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் 2 ஆக இருந்தால் ஹீட் வில் ஃப்ளோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஹீட் வில் ஃப்ளோ. கரெக்டா? நான் ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் இருக்கு, அந்த பக்கெட் ஆஃப் வாட்டர்ல ஒரு ஐஸ் தூக்கி வீசுறேன். அப்ப என்ன ஆகும்? ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் வாட்டர் டு ஐஸ். ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் இருக்கு, ஒரு பாயில்டு எக், நான் உடனே அதை ஸ்வாகா பண்ணணும். அந்த பாயில்டு எக்கை வந்து அந்த ஓடெல்லாம் ஒட்டச்சு கிடச்சி ஃபுன்னு ஊதுறதுக்குலாம் நான் விருப்பப்படல. டக்குன்னு தூக்கி தண்ணிக்குள்ள போடுறேன். அப்போ என்ன ஆயிரும்? ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் த எக் டு வாட்டர். ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர். ஸோ ஹீட் ஃப்ளோஸ் லைக் திஸ் till it becomes equal. அதுக்கப்புறம் நோ ஹீட் ஃப்ளோ. இதுக்கு பேரு தான் தெர்மல் ஈக்லிபிரியம். So you understand the difference between thermodynamic equilibrium and thermal equilibrium. Okay, right. இப்ப நம்ம ஒரு விஷயத்துக்கு வரோம். என்ன விஷயத்துக்கு வரோம் அப்படின்னா the zeroth law of thermodynamics. என்ன சார் ஆரம்பத்திலே நம்ம வாங்குற மார்க்க போடுறாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. நல்லா படிச்சா நல்ல மார்க் வாங்கலாம். 0 தான் தெர்மோடைனமிக்ஸ்ல வாங்கணுங்கிறதெல்லாம் இல்லை. ஓகே, அதாவது ஃபவுலர் அப்படிங்கிறவர் வந்து 1931ல இதை சொன்னார். 1931ல இவர் சொல்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ இவர் சொன்ன லா எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கா, அதே சமயத்தில் முக்கியமா இருக்கு. அப்போ இதை தூக்கி முன்னாடி தானே போடணும். அதனால இதுக்கு பேர் என்ன? ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, ஃபைன். இப்போ கவனி, there is a system. இப்போ 3 சிஸ்டம் நம்ம எடுத்துக்க போறோம். so this is one, இது வந்து அடியாபாட்டிக் வால். ஓகே, இது அடியாபாட்டிக் சைட்ஸ், இது டயாதெர்மிக் conducting partition, and here you have here system A, system B, system C. இப்போ என்ன பாகும்? இதுல ஒரு பிரஷர், டெம்பரேச்சர், வால்யூம் இருக்கு. இதுக்கு ஒரு பிரஷர், டெம்பரேச்சர், வால்யூம் இருக்கு. இதுக்கு ஒரு பிரஷர் இருக்கும், இதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், இதுக்கு ஒரு வால்யூம் இருக்கும். இது ஒரு சிஸ்டம் ஆஃப் கேஸ், இது ஒரு சிஸ்டம் ஆஃப் கேஸ், இது ஒரு சிஸ்டம் ஆஃப் கேஸ். நவ் திஸ் வால் பர்மிட்ஸ் ஹீட் ஃப்ளோ. அப்ப என்ன பாகும்? சப்போஸ் நான் என்ன சொல்றேன்? TC is greater than TA அப்படிங்கிறேன். இது அதிகமா இருக்கு, இது கம்மியா இருக்குங்கிறேன். ஓகேயா? சப்போஸ் இன்னும் ஈஸியா ஆக்கலாமா? இது ஒரு 80 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு, இது ஒரு 60 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு, இது ஒரு 100 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு. என்னப்பா ஆகும் அப்படின்னா இந்த ஹீட் இங்கே ஃப்ளோ ஆகும், இந்த ஹீட் இங்கே ஃப்ளோ ஆகும் பிகாஸ் திஸ் இஸ் அட் ஹை டெம்பரேச்சர். இது 100, இது 80. அப்ப இங்க இருந்து ஹீட் இங்கே ஃப்ளோ ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். மொத்தத்தில் கொஞ்ச நேரத்தில் இது எல்லாம் இது ரெண்டும் ஈக்குவலா ஆகணும். ஏன்னா இந்த வால் வழியா போயிட்டு இருக்குல்ல, அப்ப டெஃபினெட்லி TA should become equal to TC. இங்க இந்த ஃப்ளோ என்ன செய்யும்? TB will be equal to TCங்கிறத கொண்டு வரும். அப்ப இதையும் கம்பேர் பண்ண உடனே உனக்கு என்ன புரியுது? TA will become equal to TB. புரியுதா? ஒரு மெக்கானிக்கல் அனலாக் சொல்லணும்னா, ஒரு பாத்திரம் இருக்கு, அதுல உள்ள தண்ணி இருக்கு A, இன்னொரு பாத்திரம் இருக்கு, அதுல தண்ணி கொஞ்சம் இருக்கு, இது C.
இன்னொரு பாத்திரம் இருக்குது, பெருசாக இருக்குது, அதில் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவும் மீடியமாக இருக்குது பி. இதை இதோட கனெக்ட் பண்ணுற, இது 2 லெவலும் சேம் ஆகும். இதை இதோட கனெக்ட் பண்ணுற, அது 2 லெவலும் சேம் ஆகும். மொத்தத்தில் என்னப்பா ஆகும் அப்படின்னா 3 லெவலுமே சேம் ஆயிரும். ஸோ டிஏ டிபி டிசி எல்லாமே சமமாயிரும். டிஏ வில் பி ஈக்குவல் டு டிஏ வில் பி ஈக்குவல் டு டிபி அப்படி ஆயிடும். இப்போ நீ என்ன பண்ற, இந்த வாலை ரிமூவ் பண்ணிட்டு இந்த வால் வந்து இப்போ என்ன பண்றோம், ஐ டோன்ட் வாண்ட் திஸ், இந்த வாலை நான் மாற்றி இதை என்ன டைப்புக்கு நான் இப்போ மாற்றிருக்கேன், கண்டக்டிங் வால் அப்படி மாற்றுறேன். அப்போ ஹீட் ஃப்ளோ ஆகுமா? ஆகாது. ஏன் சார்? தே ஆர் ஈக்குவல். டிஏ இஸ் ஈக்குவல் டு டிபி. ஸோ தே ஆர் இன் ஈக்லிபிரியம். தேர்ஃபோர் ஃபர்தர் ஃப்ளோ ஆஃப் ஹீட் எதுவும் அதில் இருக்காது. இதுக்கு பேர் தான் த 0th law of thermodynamics. I hope you all understood this. ஓகே, இந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? யாருக்காவது புரியலனா எண்ட் ஆஃப் த கிளாஸ் இன்னொரு தரம் வீடியோ பார்க்கணும், டெஃபினட்டாக புரிஞ்சிடும். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். சில ஃபண்டமெண்டல்ஸை கற்றுக்கிட்டு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறோம். எல்லாமே முக்கியம்தான். ஓகே, சில ஃபண்டமெண்டல்ஸ் கற்றுக்குறோம். ஒன்று, வாட் இஸ் ஒர்க் டன்? எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம வந்து இப்போ தான் 10th பாஸ் பண்ணி 11th படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய 11th ஸ்டாண்டர்டுக்கு பலவிதமான கனவுகளுடன் முதல் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கக்கூடிய அந்த 11th ஸ்டாண்டர்ட் சில்ட்ரனுக்கு அதை நடத்திட்டு இருக்கேன். அதனால் ஐ அஸ்யூம் தே ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல்ஸ். ஓகேப்பா, இப்போ இது வந்து ஒரு சர்ஃபேஸ், இங்கே வந்து ஒரு பொருள் இருக்கு, நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா அது வந்து நகருது இல்லையா? அது மாதிரி இந்த ஃப்ளோர் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இஸ் தேர். இது இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். there is a force which is acting on this. அதனால என்ன பண்ணும், இது நகருது. நகர்ந்து it comes to this position. இது வந்து அதோட ஃபைனல் பொசிஷன். எவ்வளவு தூரம் அது நகர்ந்திருக்கு அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கு, அதுக்கு பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ ஒர்க் டன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இப்போ ஃபோர்ஸுங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஸ்கேலர்னா என்ன, வெக்டர்னா என்னங்கிறதெல்லாம் நீங்கள் மேக்ஸ்லையும் படிப்பீங்க, ஃபிசிக்ஸ்லையும் படிப்பீங்க. ஐ அஸ்யூம் யூ நோ சம் வெக்டர்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்பி தான் நான் அது எழுதுகிறேன். வெக்டர் அப்படிங்கிறது வந்து ஸ்கேலர் குவான்டிட்டினா மேக்னிடியூடு மட்டும் இருக்கும், வெக்டர் குவான்டிட்டினா மேக்னிடியூடும் டைரக்ஷன் இருக்கும். நான் வண்டியில் போயிட்டுருக்கேன், சார் எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா 40 km/h, அது ஸ்கேலர். சார் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னா திருச்சியிலேருந்து தஞ்சாவூருக்கு 40 km/h வேகத்தில் போகிறேன் அப்படின்னா ஐ மென்ஷன் த டைரக்ஷன் ஆல்சோ, அது வெக்டர். ஸோ ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அ வெக்டர். 2 வெக்டரை பெருக்கி கிடைக்கக்கூடியது ஒரு ஸ்கேலர். அப்போ வி சே டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட் ஸ்கேலர் ப்ராடக்ட் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸ் so that you get a scalar. ஒர்க்குங்கிறது ஒரு ஸ்கேலர். இதை வந்து நம்ம எஃப்டி காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இது அந்த டாட் ப்ராடக்டுடைய ஃபார்முலா. ஓகே, இது ஒர்க் டன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதை நோட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறேன், அது என்ன அப்படின்னா ஏரியா பவுண்டட் பை த கர்வ். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ ஒரு கர்வ் ஒன்று இப்படி இருக்கு, இதில் 2 ஆர்டினேட்ஸ், இது வந்து இது ஒன்று இது ஒன்று இருக்கு. அந்த ஆர்டினேட்ஸ் வந்து இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படி இருக்கு. இப்போ வாட் இஸ் த ஏரியா பவுண்டட் பை திஸ்? இது வந்து என்ன, y இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கர்வ். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் and there is a curve y is equal to f of x. There are 2 limits, x is equal to a, x is equal to b. What is the area enclosed here அப்படின்னு கேட்குறேன். அது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஒரு ஸ்மால் ஏரியா எடுக்கும், இதான் கால்குலஸோட மெத்தட். என்ன, a small one நம்ம எடுக்கணும். அதனால என்ன கிடைக்கும், ஒரு ஸ்மால் ஏரியா கிடைக்கும். ஓகே, அந்த ஸ்மால் ஏரியா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா ஹைட் y, இந்த
அகலம் எவ்வளவு இருக்கு? dx அப்படி இருக்கு. அப்ப ஸ்மால் ஏரியா எவ்வளவு கிடைக்குது? y into dx. Sir, I want the total area, sir. அப்படின்னா that is integral dA. Integral dA அப்படின்னா integral y dx. இந்த கணக்குல லிமிட் என்ன கொடுத்திருக்கோம்? x ஓட வேல்யூஸ் என்ன கொடுத்திருக்கோம்? a to b. அப்போ integral a to b y dx என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா area bounded by the curve x axis and the ordinates x is equal to a, x is equal to b. You understand? So இந்த fundamental உங்களுக்கு தெரியணும். Okay. Next. இப்போ ஒரு சிஸ்டம் நம்ம எடுத்துக்கிறது ஒரு சிலிண்டர், பிஸ்டன் அண்ட் கேஸ். இது நான் கண்டக்டிங் அடியாபேட்டிக் வால்ஸ், கண்டக்டிங் பாட்டம். இங்கே லைட் வெயிட் பிஸ்டன், ஃப்ரிக்ஷன்லெஸ், இட் மூவ்ஸ் ஃப்ரீலி. இதில் நம்ம கேஸ் மாலிக்யூல்ஸ், கேஸ் இங்கே இருக்கு, த சிஸ்டம். இதைத்தான் நம்ம ஒரு சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் ஹீட்டை நம்ம கொடுக்கலாம், ஹீட்டை நம்ம வெளியில் எடுக்கலாம். அதை பற்றி பார்க்குறேன். கிவ் ஹீட், ஹீட் கேன் பி கிவன், ரைட்? ஹீட் கேன் பி கிவன் அப்படின்னா என்ன? அதுக்கான உதாரணம் என்ன? ஒரு அடுப்பை வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சிட வேண்டியதான். ஓகே, ஹீட் இஸ் கிவன். ரொம்ப சிம்பிள். வீட்டில் என்ன பண்ணுவாங்க? பால் காய்ச்சணும். ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்துட்டு அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சிருக்காங்க. அதான் ஹீட் இஸ் கிவன். அவ்வளோதானே? ஸோ when heat is given, what will happen when you give the heat? இந்த சிஸ்டத்துக்கு இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேப்பா, வாட் இஸ் திஸ் சார்? வாட் இஸ் திஸ் அப்படின்னீங்கன்னா, நம்ம கேஸ் பற்றி பேசுகிறோம். கேஸுக்கு என்ன எனர்ஜி இருக்கு? 2 types ஆஃப் எனர்ஜி இருக்கு. இன்டர்னல் எனர்ஜினா அப்சிலான் யூன்னு சொல்லலாம். இந்த இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கேஸஸ் எல்லாம் மாலிக்யூல்ஸ், பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் இருக்கு. ஒரு 2 சார்ஜ் இருக்கு அப்படின்னா அதுல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதாவது இது ஆக்சுவலி 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். if there are 2 charges, ப்ளஸ் ப்ளஸ் இருந்தாலும் சரி ரிப்பெல் பண்ணும், ப்ளஸ் மைனஸ் இருந்ததுன்னா அட்ராக்ட் பண்ணும். இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன். அதனால என்ன கிடைக்கும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி கிடைக்கும். ஓகே, அது 1/4πε0 Q1 Q2/R அப்படின்னு வரும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டம் ஆஃப் மாலிக்யூல்ஸ்க்கு நடுவில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், இந்த மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால தி பொட்டென்ஷியல் எனர்ஜி கிடைக்கும். ஓகே, அடுத்தது இந்த மாலிக்யூல் சும்மா இருக்காது. ஒன்று இங்கே ஓடிக்கிட்டு இருக்கும், ஒன்று இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும், ஒன்று இப்படி போய்கிட்டு இருக்கும், ஒன்று இப்படி போயிட்டு இருக்கும். இந்த ரேண்டம் மோஷன், ஜிக்ஸாக் மூமெண்ட், அந்த ஜிக்ஸாக் மூமெண்ட்னால இட் வில் ஹாவ் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ இன்டர்னல் எனர்ஜி என்பது என்ன? த இன்டர்னல் எனர்ஜி இஸ் பொசஸ்ட் பை த கேஸ் இன் 2 forms. ஒன் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் அதர் ஒன் இஸ் கைனட்டிக் எனர்ஜி. இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜிக்கு பேர் தான் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு பேர். அப்போ ஒரு சிஸ்டம் ஆஃப் கேஸ் இருக்கு, இதுல இன்டர்னல் எனர்ஜி என்ன இருக்கு சொல்லியாச்சு. இப்போ சப்போஸ் இந்த கண்டெய்னர், இதுக்கு ஒரு வீல் ஒன்று போட்டு இப்போ அது போகுது அப்படின்னு சொல்றேன். இது இந்த வெலாசிட்டியில் போயிட்டு இருக்குங்கிறேன். இதோட மாஸ் m. அப்ப இதுக்கு கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv² அப்படின்னு ஒரு எனர்ஜி கிடைக்குது இல்லையா? அதை இதில் ஆட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. இந்த எனர்ஜி ஆட் பண்ணுமா? பண்ணக்கூடாது. ஏன்? இது எக்ஸ்டர்னல் எனர்ஜி. we are talking about the internal energy which is possessed by this. Okay, புரியுதா? அப்ப the internal energy of the system is the sum of potential energy plus kinetic energy. இது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நான் என்ன சொல்ல வந்தேன்? ஹீட் Q அதை கொடுக்க முடியும் ஒரு சிஸ்டத்துக்கு அப்படிங்கிறத சொன்னேன். ஹீட்டை கொடுக்க முடியும். அப்படி நம்ம கொடுத்தோம்னா அந்த ஹீட் இஸ் a positive quantity. Heat which is given to the system is considered as a positive quantity. Okay,
ஹீட்டை நம்ம எடுக்க முடியுமா? எடுக்கலாமே. சுடுதண்ணியை நம்ம தண்ணி எடுக்கிறோம், அடுப்பில் வைக்கிறோம், ஹீட்டை கொடுக்கலாம். ஹீட்டை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா அந்த தண்ணியை வந்து நம்ம ஒத்தடம் கொடுக்குறோம், ஒரு துணி ஹாட் வாட்டர் பாத்தில் இது வச்சு ஒத்தடம் கொடுக்குறோம், அப்போ ஹீட் வி ஆர் டேக்கிங் அவுட் இல்லையா? அந்த மாதிரி இப்போ இந்த சிஸ்டம் இதில் இருக்கக்கூடிய ஹீட்டை நீங்கள் எடுக்கணும். என்ன பண்ணுறீங்க? ஒரு கோல்டு பாடி மேலே தூக்கி இதை வைக்கிறீங்க, அதை சிங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கோல்டு பாடி மேலே வைக்கிறீங்க. அப்போ இது என்ன பண்ணும்? இந்த ஹீட்டை வந்து இது எடுக்கும். ஓகேயா? அப்போ ஹீட் கேன் பி withdrawn. Heat can be drawn. So heat can be given, heat can be drawn from the system. அப்போ when you take out heat, நீங்கள் கொஞ்சம் ஹீட்டை வெளியில் எடுக்கிறீங்க அப்படின்னா அது நெகட்டிவ் குவான்டிட்டி, பிகாஸ் யூ ஆர் டேக்கிங் அவே த ஹீட். உங்களுக்கு புரியுதா? ரைட் பா. இப்போ நான் என்ன பார்க்க போகிறேன்? ஒர்க் கேன் பி டன் ஆன் த சிஸ்டம். ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னா என்ன? ஒர்க் இஸ் டன் பை த கேஸ் அப்படின்னா என்ன? ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னா நீங்கள் அந்த சிலிண்டர், பிஸ்டன் இதை எடுத்துக்கிறீங்க, உள்ள அந்த கேஸ் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்க? இதில் ஒரு பெரிய ஒரு வெயிட்டை தூக்கி இது மேலே தலையில் வைக்கிறீங்க. இப்படி ஒரு வெயிட்டை தூக்கி வச்சீங்கன்னா there is a force which acts. அதனால இந்த பிஸ்டன் கீழே போகுது, அது இந்த கேஸை கம்ப்ரஸ் பண்ணுது. அப்போ ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். சரி சார், ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம்னா என்ன சார்? ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம் அப்படின்னா என்ன? த கேஸ் எக்ஸ்பேண்ட்ஸ், adiabatic walls, then you have the gas and the piston here. இந்த கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. நான் வந்து மூச்சை விடுறேன், அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது பிஸ்டன் கோஸ் அப். அப்போ வால்யூம் இன்க்ரீசஸ். வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, வால்யூம் இன்க்ரீசஸ் அப்படின்னா இந்த பிஸ்டன் மேலே போகிறதுனால அந்த ஒர்க்குக்கு பேர் பாசிட்டிவ் ஒர்க். நல்லா புரிஞ்சுக்கணும். கெமிஸ்ட்ரியில் அப்படியே ஆப்போசிட்டாக வரும், கெமிஸ்ட்ரியில் அப்படி போய்க்கணும், ஃபிசிக்ஸில் இப்படி போய்க்கணும். ஓகே, டன், ரைட். நல்லா புரிஞ்சுக்க. ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். அப்போ வால்யூம் டிக்ரீசஸ். வால்யூம் டிக்ரீசஸ். ஏன்னா பிடிச்சி அமுக்குறேன், கம்ப்ரஸ் பண்ணுறேன், வால்யூம் டிக்ரீசஸ். அப்போ how much work is done அப்படின்னு கேட்டால் ஆன்சர் நெகட்டிவ். இது வந்து ஒர்க் இஸ் டன் பை த கேஸ். கேஸ் என்ன பண்ணுது? ப்ரெஷர் இருக்கு, கேஸ்ல ப்ரெஷர் இருக்கு. அந்த ப்ரெஷர் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இட் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். அந்த ப்ரெஷர் இன்டு ஏரியா, அதுதான் ஃபோர்ஸ். ப்ரெஷருங்கிறது ஃபோர்ஸ் பை ஏரியா. இது ஃபோர்ஸுங்கிறது ப்ரெஷர் இன்டு ஏரியா. அப்போ ஃபோர்ஸ் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு? சேம் டைரக்ஷன். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஃபோர்ஸும் சேம் டைரக்ஷன். the work done is positive. F dot D, F D cos 0, F D cos 0, cos 0 is positive. அப்போ work is positive. ஸோ அந்த மாதிரி தான் ஃபிசிக்ஸோட மீனிங், அப்படி எடுத்துக்கணும். ஸோ ஒர்க் டன் பை த சிஸ்டம் இஸ் பாசிட்டிவ். ஞாபகம் வச்சுக்கிறது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் பாசிட்டிவ், அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ heat can be given to the system, heat can be drawn from the system. We can draw heat from the system. Work can be done on the gas. The gas also does work. ஓகே, இந்த விஷயங்களை பார்த்துட்டு இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரணும். அது என்ன? அதுதான் the first law, the first law of thermodynamics. ஓகே, the first law of thermodynamics is ரொம்ப சிம்பிள். இது என்னது அப்படின்னா, it is nothing but law of conservation of energy. எல்லாருக்கும் தெரியும் law of conservation of energy அப்படின்னா energy can neither be created nor be destroyed, one form of energy can be converted to another form. அதெல்லாம் தெரியும் இல்லையா? அதுதான் இது. It is based on law of conservation of energy. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு சிஸ்டம் ஆஃப் கேஸ் எடுத்துக்கிட்டீங்க, adiabatic walls. இந்த சிஸ்டம்க்கு பிஸ்டன் இங்கே இருக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்க? ஹீட் கொடுக்குறீங்க. ஓகே, யூ ஆர் கிவிங் த ஹீட். ஓகே, ஹீட்டை கொடுத்தோம்னா என்ன செய்யும்?
internal energy increases. Okay, then the piston will be pushed upwards. The piston will be pushed upwards. Okay, appa work is done. The gas is doing the work. Energy increase ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ், எனர்ஜி டிக்ரீஸ், இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீசஸ் அப்படின்னா பாசிட்டிவ், இன்டர்னல் எனர்ஜி டிக்ரீசஸ் நெகட்டிவ். ஹீட் இஸ் சப்ளைட் அப்படின்னா பாசிட்டிவ், ஹீட் இஸ் டேக்கன் அவே அப்படின்னா நெகட்டிவ். கேஸ் எக்ஸ்பேண்ட்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ் ஒர்க். அப்போ இன் திஸ் பிக்சர் எவ்ரிதிங் இஸ் அ பாசிட்டிவ் குவான்டிட்டி அண்ட் யூ கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். சைன் கன்வென்ஷன் அப்பப்போ ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த சிச்சுவேஷனை வச்சு இந்த லா எப்படி சொல்கிறாங்க, டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா டபிள்யூ. த ஹீட் சப்ளை டு த சிஸ்டம் இஸ் ஸ்பென்ட் இன் டூ டிஃப்ரெண்ட் வேஸ். இப்போ நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் காலையிலேருந்து சாப்பிடல, ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் சாப்பிட்ணும் அப்படின்னா நான் சாப்பிட்றேன், அதுதான் த ஹீட் விச் இஸ் சப்ளைட். அப்போ உடனே ஐ ஃபீல் பெட்டர் பிகாஸ் மை இன்டர்னல் சிஸ்டம் எல்லாத்துக்கும், நான் ரொம்ப தாகமாக இருக்கேன், தண்ணி குடித்த உடனே அப்பாடா நார்மலாக இருக்குது, அப்போ அந்த வாட்டர் தேவையானது எனக்கு கிடச்சிருச்சு, அது இன்டர்னலி இட் இஸ் யூஸ்ட் அண்ட் தென் ஒர்க் இஸ் டன். நான் வந்து இப்போ எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், ஓகே ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். நீ எனர்ஜெட்டிக்காக இருக்க, ஓகே ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லாக ப்ராப்ளம் எல்லாம் போட்டு பார்க்குற, ஓகே யூ ஆர் டூயிங் யுவர் ஒர்க், அவ்வளவுதான். அப்போது த ஹீட் கிவன் இஸ் ஸ்பிளிட் இன்டு டூ, increase and gain in internal energy and then work done. அவ்வளோதான் நம்மளோட தியரி இன்னைக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம். ஓகே ரெடியா? ஸோ பிஃபோர் கோயிங் டு தி ப்ராப்ளம்ஸ் ஐ இன்க்ரீஸ் மை இன்டர்னல் எனர்ஜி. ஓகே நம்ம இப்போ ப்ராப்ளத்துக்கு போகிறோம். கமான் யூ லுக் அட் திஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நீட் எக்ஸாமில் என்னென்ன ப்ராப்ளம் இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து இதுக்குள்ளே இது வரைக்கும் இன்றைக்கி நடத்துனதில் என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுதான் பார்க்குறோம். ஓகே, கேன் யூ ஆன்சர் திஸ் கொஸ்டின்? நீ ஆன்சர் பண்ணுறதுனா சாரி, நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்குற மாதிரி தான் கேட்பேன், நீனும் ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்து கவனிக்கிற மாதிரி தான் கவனிக்கணும். ஆன்சர் அப்படின்னா நோட்டில் எழுதணும், அவ்வளோதான்ப்பா. ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன். ஓகே, first law of thermodynamics is a consequence of, first law of thermodynamics is a consequence of conservation of energy. Very good, ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்த கேள்வி, 110 joule of heat is added to a gaseous system. Internal energy 40 joule. Amount of external work. சரி, இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், அதனால ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் போடுறது அப்படிங்கிறத பற்றி கவலையே படக்கூடாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜாலியாக நீங்கள் போடலாம். என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப், வாட் இஸ் கிவன். முதல்ல கொஸ்டினை ஒழுங்காக படிக்கணும். கொஸ்டினை படிச்சுட்டு என்ன கொடுத்துருக்கு, இதுதான் கொடுத்துருக்கு, வாட் இஸ் கிவன். அடுத்து என்ன, வாட் இஸ் ஆஸ்ட், என்ன கேட்டிருக்கு சார், இதான் சார் கேட்டிருக்கு. ஓகே, அடுத்தது என்ன, விச் ஃபார்முலா. விச் ஃபார்முலா அப்படின்னா நம்ம நல்லா படித்து ஃபார்முலா லிஸ்ட்லாம் எழுதி, ஒரு லெசன் ஃபிசிக்ஸ் அப்படின்னா அதில் என்னென்ன ஃபார்முலா இருக்குன்னு எழுதி அதை திரும்ப திரும்ப எழுதி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் நமக்கு எல்லா ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ யூ நோ த ஃபார்முலா. த ஃபார்முலா இஸ் த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, ஸோ யூ நோ த ஃபார்முலா. தென் அடுத்த ஸ்டெப் என்ன, ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் அண்ட் சிம்பிளிஃபை கரெக்ட்லி, கெட் த ஆன்சர். சப்ஸ்டிடியூட் அண்ட் சிம்பிளிஃபை வித்தவுட் மேக்கிங் எனி மிஸ்டேக். ஓகேப்பா, இப்போ பார்க்குற டெல்டா கியூ 110, டெல்டா யூ 40, டெல்டா டபிள்யூ எவ்வளவு, இதை இங்கே கழிச்சிட்டோம்னா we get delta W is actually equal to 70 joules. Do we have the answer there? Yes, we have. That is the answer. Okay, புரியுதா? இப்போ நம்ம வந்து அடுத்த கேள்விக்கு போகிறேன். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணுங்க இப்போ. ஸோ ஃபார்முலா தெரியுது, கணக்குகள் எப்படி போடணும் 1-2 சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்த ப்ராப்ளம் நீங்களே போடலாமே. ஓகே, ட்ரை பண்ணுங்க.
I give you 1 minute time because I want to drink the tea. ஓகே, இந்த யூனிட் கன்வர்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிச்சு உதறிடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தான் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இஸ் 2 கிலோ கேலரிஸ். ஓகேப்பா, 2 கிலோ 10 power 3. 1 calorie is 4.186 joule. You can approximate எழுதிக்கலாம் 4.2 joules. இதை மல்டிப்ளை பண்ணா 8.4 10 power 3 அப்ப 8400 joules. So delta U நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் the work done delta W, work done எவ்வளவு கொடுத்திருக்கு 500 joules. So உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், அதுதான் first law of thermodynamics. So you know this formula. Now substitute the details. Internal energy change in the system is 8400 and work is done. How much it is done? It is 500. அதாவது work is done on the system. Therefore, what is the question? Heat, 2 calories of heat and done work is the internal energy change in the system. Okay, delta U கண்டுபிடிக்கணும். Heat absorbed on the delta Q அது கொடுத்திருக்கு. ஓகே ஓகே, கவனி. Right. The internal energy change in the system, we have to find out delta U. அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்கு? It absorbs a heat of 2 kilo calories. ஓகே, இவ்வளவு ஹீட் அப்சார்ப் பண்ணுது. Then work done வந்து 500 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது வந்து 8400 and we want to find this and this is 500. So take it to this side. Delta U is equal to 7900 joules. அந்த ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். It is in C. ஓகேயா? இப்போ அடுத்த கணக்குக்கு போவோம். Okay, look at this. நீங்கள் அந்த படத்தை வரைஞ்சிங்க நோட்டில். ஒரு பிவி கிராஃப் இருக்குது, வரைஞ்சிக்கங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபார்முலாஸ் சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் இந்த கணக்குக்கு நம்ம போகலாம். இப்போது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸுங்கிறப்ப நம்ம எவ்வளவு ஹீட்டு கொடுக்குறோம், அதில் ரைஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி எவ்வளவு இருக்குது, ஒர்க் டன் போக மீதி இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நம்ம கொடுத்த ஹீட் வந்து 2 விதமாக செலவாயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ டெல்டா டபிள்யூ த ஒர்க் டன்ங்கிறது என்ன? அந்த பிஸ்டனுடைய மூமெண்ட் dx, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இதை ஏரியாவால் ஏரியானா அந்த பிஸ்டனுடைய சர்ஃபேஸ் ஏரியா πr², ஏரியாவில் டிவைட் பண்ணி ஏரியாவால் மல்டிப்ளை பண்ணினால் இது ப்ரெஷர். இது ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னா வால்யூம் PdV. இது புரியுதா? ஒரு பிஸ்டனை மேலேந்து பார்க்கும்போது சர்க்குலர் ஷேப்பில் இருக்கு. இதுதான் இந்த பிஸ்டன், இதோட ஏரியா. இப்போ திஸ் பிஸ்டன் இஸ் மூவிங் அப்வர்ட்ஸ். அப்போ எவ்வளோ மூவ் பண்ணியிருக்கு? dx. அப்போ எவ்வளவு அடிஷனல் வால்யூம் நமக்கு கிடைச்சிருக்கு? πr² இன்டு h. πr² hங்கிறது வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். அப்போ P இன்டு dV. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இப்போ ஒரு PV டயக்ராம்னு கொடுக்குறாங்க. ப்ரெஷர், வால்யூம் அப்படின்னு ஒரு கிராஃப் கொடுக்குறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? இன்டெக்ரல் y dx is. இப்போ நம்ம ஒரு கிராஃப் ஒன்று பார்த்தோம். அந்த ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா, there is a graph in the area. What is the area bounded அப்படின்னு, அந்த ஏரியா பவுண்டட் வந்து இன்டெக்ரல் y dx அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி இந்த PdV அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இட் இஸ் த ஏரியா பவுண்டட் பை த PV கிராஃப். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டெல்டா Q is equal to delta U plus delta W. டெல்டா Wங்கிறத நம்ம இந்த மாதிரியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். and that is equal to this. இன்னொரு விஷயம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து PV is equal to nRTங்கிற கேஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணோம்னா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணோம்னா, இந்த PdVக்கு பதிலாக
I can also say this is equal to P dV க்கு பதிலா NR dt அப்படியும் சொல்லலாம். So work done can also be taken like this. Okay, இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு போகிறோம். ஓகே, இதை அழிச்சிடுறேன். ஓகே, now a system is taken from state A to C by 2 paths ADC. இது ஒரு பாதை ADC. இந்த பாதையில் நம்ம போகிறோம். இது பாதை 1 நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாதையில் நம்ம போகிறோம். இன்டர்னல் எனர்ஜிங்கிறது ஒன் ஆஃப் த தெர்மோடைனமிக் ஸ்டேட் வேரியபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பர்டிகுலர் கேஸோட ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் ஒரு கண்டிஷனில் அதுக்கு ஒரு டெம்பரேச்சர், குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்கும், குறிப்பிட்ட ப்ரெஷர் இருக்கும், குறிப்பிட்ட வால்யூம் இருக்கும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இன்டர்னல் எனர்ஜி இருக்கும், குறிப்பிட்ட என்ட்ரோபி இருக்கும். அதற்கெல்லாம் பேர் வந்து த தெர்மோடைனமிக் ஸ்டேட் வேரியபிள்ஸ். ஆனால் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது. எப்படி போகுது? பை கம்ப்ரெஷன் ஆர் எக்ஸ்பேன்ஷன். அப்படி போகும் பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட் அல்லது நம்ம பண்ணக்கூடிய ஒர்க், இது வந்து இட் இஸ் நாட் அ ஸ்டேட் வேரியபிள். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பாத். இப்போ இங்கேருந்து இங்கே போகும்போது எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கோம், இங்கேருந்து இங்கே போகும்போது என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இட் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட். அதனால தான் நம்ம ஒர்க்கு அல்லது ஹீட்டு இதை வந்து தெர்மோடைனமிக் பாராமீட்டராக நம்ம எடுக்க முடியாது. டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம், இன்டர்னல் எனர்ஜி, என்ட்ரோபி, இதை மட்டும்தான் தெர்மோடைனமிக் ஸ்டேட் வேரியபிளாக நம்ம எடுக்க முடியும். ஓகே, கிளியர்? ரைட். நவ் இப்போ பார்க்கலாம். இந்த பாதையில் போகிறோம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? UA இஸ் 10 ஜூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பாதையில் DQ1 அப்படிங்கிறது 50 ஜூல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் DW1 இது 20 ஜூல்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ இன்னொரு பாதை நம்ம இன்னொரு பாதை நான் படிக்கிறேன். The system is taken from the state A to C by 2 paths. One is ADC, another path ABC. இந்த பாதை இது ரெண்டாவது பாதை. அந்த ரெண்டாவது பாதையில் போகும் பொழுது DQ2 that is 36 joules. இந்த கலர் அவ்வளவா உங்களுக்கு விசிபிளாக இருக்காது. நம்ம இதில் எழுதலாம் DW2 கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் DQ2 எவ்வளவு? 36 ஜூல்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல வந்துட்டு டெல்டா கியூங்கிறது என்ன அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட் A, ஃபைனல் ஸ்டேட் C. அந்த ஃபைனல் ஸ்டேட்ல என்ன எனர்ஜி இருக்கு, இனிஷியல் ஸ்டேட்ல என்ன இருந்துச்சு, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், அதுக்கு பேர் தான் டெல்டா யூ. ஸோ த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜிங்கிறது தெர்மோடைனமிக் ஸ்டேட் வேரியபிள். தட் வில் நாட் சேஞ்ச் பேஸ்ட் ஆன் த பாத். அதனால இங்கேருந்து அப்படி போனாலும் அங்கேருந்து இப்படி போனாலும் ஏலேருந்து பிக்கு தானே போகிறோம். அதனால டெல்டா யூ விச் இஸ் UC minus UA is a constant. So first பாதைக்கு நீ எழுது, அதாவது ADCக்கு எழுது. என்ன எழுதுவ? delta Q1 is equal to delta U plus delta W1. அடுத்து ABCக்கு என்ன எழுதுவீங்க? delta Q2 is equal to again delta U plus delta W2. This is a constant. ஓகே தானே? அப்ப அதை ஈக்குவேட் பண்ணனா இதை delta Q1 minus delta W1 is equal to delta Q2 minus delta W2. You understand? ரெண்டுமே equal to delta U தானே? இப்போ delta Q1 ங்கிறது என்ன? 50. delta W என்ன? 20. delta Q2 எவ்வளவு? 36. delta W2 எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். subtract this 30. 36 minus delta W. இதை இங்கே கொண்டு வந்துட்டு அதை அங்கே கொண்டு போயினா அந்த delta W2 is 36 minus 30 which is equal to 6 அப்படின்னு கிடைக்கும். So the answer for this is 6. Okay, you understand this? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸில் அப் டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வரைக்கும் தியரியை பார்த்துட்டு
நீட்டில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். அடுத்து சப்சிக்வெண்ட் கிளாஸஸில் ஜேஇயில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து என்ன கேள்வி? இப்படி ஒரு கேள்வி இருக்குது. NEET 2018. ஓகே, எவ்ரி ஒன் ஷுட் ட்ரை. எப்படி ட்ரை பண்ணோம்? வாட் இஸ் கிவன் அதை எழுதுங்க எல்லாரும். நோட் வச்சிங்க, பேனா வச்சிங்க, கிளாஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா கவனிச்சிங்க. தெர் இஸ் நோ நீட் டு கோ டு எனி டியூஷன். இஃப் தெர் இஸ் அ டியூஷன் சார் அவைலபிள் நியர்பை, யூ கேன் ஆல்வேஸ் கோ. நமக்கு நம்ம ஊரில் நம்ம ஒரு தாலுக் பிளேஸில் இருக்கோம். நம்ம இப்போ கீரனூரில் இருக்கிறவங்க திருச்சிக்கு வந்து படிக்க முடியாது. எங்கேயாவது ஒரு சின்ன இதில் வாடிப்பட்டியில் இருக்கிறவங்க மதுரையில் போய் படிக்க முடியாது இல்லையா? அது மாதிரி நம்ம ஒரு சின்ன ஊரில் இருக்கோம். நம்ம ஊரில் பெரிய பெரிய டீச்சர்ஸ் இல்லைன்னா ஒன்றும் அப்படிலாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை. இன்டர்நெட் எல்லா ஊர்லேயும் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு ஆன்லைன் கிளாஸ் வருது. என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் நிம்மதியாக வீட்டில் உட்காந்து படிக்கலாம். இப்போ உங்களுக்கு மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ஃபிசிக்ஸுக்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், பயாலஜிக்கு ஒரு டியூஷன், அப்பாவை என்னை கொண்டு போய் அங்கே விடுங்க, இங்கே கொண்டு போய் விடுங்க, அங்கே கொண்டு போய் கூட்டுவாங்க அப்படின்னு அலைய விட வேண்டாம். வீட்டிலே இருந்து படிக்கலாம். அம்மாவுக்கு ஒரு டென்ஷன், பொண்ணு கரெக்டாக போணுச்சா, டியூஷன் சென்டர்லேருந்து கிளம்பிருச்சா, வீட்டுக்கு வந்துருச்சா, ஆட்டோக்காரன் கரெக்டாக போனானா, இது சேர்ந்துச்சா போணுச்சா, இந்த கவலையெல்லாம் வேண்டியதில்லை. நம்ம கண்ணுக்கு முன்னாடி, பேரண்ட்ஸோட கண்ணுக்கு முன்னாடி பையனோ பொண்ணோ அவங்க உட்காந்துருக்காங்க, அருமையாக கவனிச்சிட்டு இருக்காங்க. வாத்தியார் ஒழுங்காக நடத்துகிறாரா, அப்பாவும் பார்த்துக்கலாம், அம்மாவும் பார்த்துக்கலாம். ஈவன் வீட்டில் டிவியில் கூட போட்டுட்டு பார்த்துக்கலாம். அப்பப்போ அக்கேஷனலாக, எப்போ பார்த்தாலும் பேரண்ட்ஸ் எல்லாம் என்னோடய கிளாஸை பார்த்துட்டே உட்காந்துருக்க முடியாது, அக்கேஷனலாக பார்க்கலாம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நல்லா கவனித்து நல்லா படித்தா பாடம் ஏன் கஷ்டமாக இருக்குது? ஒரு கஷ்டமும் கிடையாது. கஷ்டம்னு எதுவுமே கிடையாது, நம்ம மனசு தான் காரணம். ஓகே, கவனி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க, யூடியூப்பில் கொடுப்பாங்க, அங்கங்கே கொடுப்பாங்க. நான் அட்வைஸ் கொடுக்குறதெல்லாம் நம்புறதில்ல. செயலில் காட்டணும். அப்படி இப்படி இப்படி அப்படின்னு வசனமெல்லாம் பேசினா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. செயலில் காட்டணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும், சொல்லி கொடுக்கணும், புரிய வைக்கணும், புரியாத கற்றுக் கொடுக்கணும், கேட்குற கேள்விகளுக்கு பதிலை சொல்லணும், அவங்களுக்கு உண்மையிலே ஹெல்ப் பண்ணணும். ஓகே, கவனி. இப்போ நம்ம என்னப்பா பார்க்குறோம்? கொஸ்டின் நம்பர் 5. 0.1 gram of water, mass, temperature initial 100 degrees centigrade, the normal pressure, okay, what is the pressure of this? 1 into 10 power 5 Pascal, அதாவது Newton by meter square. It requires 54 calories of heat. 54 calorie எவ்வளவு? 54 into 4.2 joules. 54 into 42 போட்டிங்கன்னா 108, 216, 8, 6, 2, 2, 4.2ங்கிறதுனால 226.8, which can be written as 227. Okay, done. This is in joules. The final temperature is also 100 degree. If the volume of the steam produced is volume 167 cc, cc na centimeter cube, 167 centimeter cube. ஒரு சென்டிமீட்டர்னா என்ன? 10 power minus 2 மீட்டர், அதுக்கு கியூப். 100 சென்டிமீட்டர்ங்கிறது ஒரு மீட்டர். அப்போ ஒரு சென்டிமீட்டர்னா என்ன? 1/100, 10 power minus 2 மீட்டர். அதை கியூப் பண்ற என்ன வரும்? 10 power minus 6. ஓகேப்பா. என்ன கேள்வி? இப்ப the change in internal energy. அப்ப first law of thermodynamics, the change in internal energy எவ்வளவு? இதுதான் கேள்வி. Okay, what is the formula? Delta Q. Del Q is del U plus del W. Okay, the heat given is 227. Okay, 227 joules del W. The work done is 227 joules. Okay, இப்போ இது என்ன பண்ணியிருக்கோம்? 167. இது டெல் டபிள்யூவை பலவிதமாக எழுதலாம். அது எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், ஒரு நிமிஷம். ஓகே, இது டெல் யூ, மறுபடியும் இப்போ நம்ம போகிறது டெல் யூ அப்சிலான். இதுக்கு ஒர்க்குக்கு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் போடலாம், ப்ரெஷர் இன்டூ வால்யூம்னு போடலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா?
pressure into volume. Okay. இந்த பேஜிலே முடிக்க முடியுமான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அடுத்த பேஜுக்கு போவோம். வாட் இஸ் ப்ரெஷர்? 10 power 5 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். ஓகே. வாட் இஸ் த வால்யூம்? 167 10 power -6 மீட்டர் கியூப். ஓகேப்பா. இந்த மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் கியூப் அடிச்சினா ஒரு மீட்டர். ஓகே, இங்க எழுதுறேன். 227 is equal to del u plus 10 power 5 10 power -6 அடி 10 power -1. வேற என்ன இருக்கு? 16.7. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இதை கட் பண்ணினா நியூட்டன் மீட்டர். ஓகே, புரியுதா? கொஞ்சம் இடத்தை கிளியர் பண்ணிக்குவோம். ரைட். Let me continue in this page itself because we want some data from here. So we are in this level. இந்த P del V தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம் சார் அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ப்ரெஷர் எவ்வளவு? 10 power 5. யூனிட் என்ன? நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். வால்யூம் என்ன வந்திருக்கு? 167 இன்டூ 10 power -6. அப்புறம் என்ன இருக்கு? மீட்டர் கியூப். ஓகே, இந்த மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் கியூப்லாம் அடிச்சுட்டா என்ன வருது? கரெக்டாக நியூட்டன் மீட்டர். அதுதான் ஜூல்ஸ். ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஜூல்ஸ். இந்த 10 power 5 10 power -6 10 power -1 into 16.7. So you can say it is 167 இருக்கு by 10 போட்டேன்னா இது வருது. ஐயோ சாரிப்பா, I am so sorry, another problem வந்துருச்சு. இந்த ப்ராப்ளம் டெலிட் ஆயிருச்சு. ஓகே, இந்த ப்ராப்ளம் டெலிட் ஆயிருச்சு. இந்த இதில் இருக்கும். ஓ இருக்கு ரைட். இங்கே வா. ரைட், இதை எடுத்துக்கோ. இப்போ பாரு. ரைட்டுப்பா, கவனி. அப்படியே 167 வச்சுக்கோ. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு பை 10. இது என்னது? நியூட்டன் மீட்டர். அப்போ ஆன்சர் என்ன? 16.7. என்ன சொல்லலாம்? 17 ஜூல் சொல்லலாமா இல்லையா? ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த டேட்டாலாம் வேண்டாம், நமக்கு எடுத்துடலாம். எடுத்துட்டு இங்கே வருவோம். டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ ப்ளஸ் டெல் டபிள்யூவில் டெல் கியூ என்ன போட்டிருக்கோம்? 227. டெல் யூ கண்டுபிடிக்க போகிறோம். டெல் யூ கண்டுபிடிக்க போகிறோம். டெல் டபிள்யூ இப்போ தான் பார்த்தோம் 17. இதை இங்கே சப்ட்ராக்ட் பண்ணிட போகிறோம். 16.7 17 எடுத்திருக்கேன். இதை சப்ட்ராக்ட் பண்ணிட போகிறோம். 210. அப்போ நியரஸ்ட் ஆன்சர் நம்ம பார்க்கணும். நியரஸ்ட் ஆன்சர் இது. ஏன்னா நம்ம கொஞ்சம் அப்ராக்சிமேட் பண்ணணும்ல. 4.186 நான் போடல, 4.2ன்னு போட்டேன். எப்போதுமே நீட் எக்ஸாம் அல்லது JEE எக்ஸாம்னா டெசிமல்ஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். டெசிமல்ஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த கணக்கை போட்டுடலாம். போட்டுட்டு நியரஸ்ட் ஆன்சருக்கு நம்ம போயிடலாம். ஸோ த ஆன்சர்ஸ் ஆர் வெல் செப்பரேட்டட். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நம்ம பார்த்துட்டோம். ஓகேப்பா. இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்விகள் அப்படின்றத கேட்டிருக்கோம். டைம் 7:45 ஆயிருச்சு. இன்னும் நிறையா கேள்விகள் உங்களுக்காக எடுத்து வச்சேன். These are all the questions. We will do it tomorrow. Many questions are there, so we will do it tomorrow. Okay, இன்னைக்கு நம்ம 6:30க்கு ஆரம்பித்தோம். 7:45 is the time now. ஓகே, 1.25 மணி நேரம் வந்து போயிருக்கு. தெர்மோடைனமிக்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட், ரொம்ப டிஃபிகல்ட்லாம் இல்லை, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான படம். நல்லா புரிஞ்சுங்க. தேவைப்பட்டால் அந்த வீடியோ ஒரு தரத்துக்கு 2 தரம் பாருங்கள். ஸோ தட் பிஃபோர் த நெக்ஸ்ட் கிளாஸ், அதாவது தேர்ஸ்டேக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் தரவாக இருந்தீங்கன்னா அடுத்த கிளாஸை கவனிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு தரமும் நீங்கள் அந்தந்த கிளாஸை தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.